ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரைனிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரைனிங்கோடைய கோல் என்ன, ஸோ இந்த ட்ரைனிங்கில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க, ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இதை ஏன் நான் ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் செக்ஷனில் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருக்குமே டைம் அப்படின்ற விஷயம் செட் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இருக்க ஒர்க்கில் பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கோ, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா காலேஜஸ் முடிச்சுட்டு வந்தோ இல்லை மற்ற டைமில் உட்காந்து படிக்கிறதுக்கோ உங்களுக்கும் அந்த டைமிங் அப்படின்றது கரெக்டாக செட் ஆகாது. ஸோ அதனால் லைவ் செக்ஷனை விட ரெக்கார்டிங் செக்ஷன் அப்படின்றது பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் செக்ஷனாக கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஓகே, சப்போஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி உங்கள் டவுட்ஸ் நீங்கள் நம்ம கேட்டுக்கலாம். இல்லை இன்னமும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம லைவ் செக்ஷனில் 1-to-1 செக்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை 1-to-many செக்ஷனாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லைவ் செக்ஷன் கனெக்ட் பண்ணி அது மூலியமாக உங்கள் டவுட்ஸை என்ன பண்ணலாம்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரைனிங் செக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு என்னுடைய விஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ என்னோடய முதல் விஷன். ஓகேங்களா? ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ என்னால் ஒரு 1000 வெப் டெவலப்பர்ஸை உருவாக்கணும் அப்படின்றது தான். 1000 வெப் டெவலப்பர்ஸை. ஓகேங்களா? ஸோ ஒரு 1000 வெப் டெவலப்பர்ஸை உருவாக்கணும் அப்படின்றது. ஸோ இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், ஸோ படித்து முடிச்சுட்டு ஒரு ஐடியில் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு ஆசையாக இருக்கும். ஏன்னா சேலரி நல்லா கிடைக்கும், நல்ல ஜாபு, ஸோ அது மூலம் நல்லா நம்ம ஃபேமிலி செட்டில் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக நடக்கும். ஸோ நிறைய பேருக்கு வெப் டெவலப்பராக ஆகணும் அப்படின்ற கனவுகள் அதிகமாக இருக்கும். ஸோ சில பேருக்கு ஏஐ டெக்னாலஜி விஷயங்கள் கற்றுக்கிறது, ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் நீங்கள் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்றது உங்களுடைய அதிகமான கனவாக இருக்கும். சில பேருக்கு ஐடி கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்ற கனவாக கூட இருக்கும். சில பேருக்கு ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து வச்சு பண்ணணும், ஆப்ஸ்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எனிவே, ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இந்த வெப் டெவலப்மெண்ட் அப்படின்ற விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் தான் இருக்கிறதே அதிகமான ஜாப் வேக்கன்சியோ ஜாப் டிமாண்டோ அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் வெப் அப்ளிகேஷன், வெப்சைட் ரெடி பண்ணுறது, ஓகேங்களா, ஸோ இதுக்கு தான் ரொம்ப அதிகமான டிமாண்ட் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பேர் வந்தாலுமே இந்த ஜாபுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆட்கள் தேவைப்பட்டே இருக்குது. ஆனால் இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வெப் டெவலப்பிங் அப்படின்றது படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது இதில் பார்த்திங்கன்னா சப்ளை அப்படின்றதும் அதிகமாகிட்டே வருது. அதாவது 100 ஜாபு வேக்கன்சி விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேர் என்ன பண்ணுறாங்க, அது அப்ளை பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஆனால் இதில் பார்த்திங்கன்னா என்ன விஷயம் டிமாண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில்டு, நல்லா ஸ்கில்லு உள்ள பர்சன்ஸ் ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 1000 பேர் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் படிச்சிருப்பாங்க. அவங்களும் HTML, CSS, React, JavaScript இந்த சம்திங் ஏதாவது படிச்சிருப்பாங்க. பட் படிச்சிருந்தாலுமே அவங்க ரியல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா அதை அப்ளை பண்ணி அதை பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியோ இல்லை அது மூலயமா ஒரு ப்ராஜெக்ட்ஸை டீல் பண்ணியோ ரியல் டைமில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அவங்க ஜஸ்ட் என்ன இருப்பாங்க பார்த்திங்கன்னா ஒரு கோர்ஸஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா ஒரு ஏதாவது ஆன்லைன் கிளாஸஸ் படிச்சிருப்பாங்க, படிச்சுட்டு HTML இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கையில் படிச்சுக்கிட்டு நானும் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ரியல் டைம் ஸ்கில்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ரியல் டைம் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைவ் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறது. ஸோ லைவாகவே நம்ம எல்லா ஒர்க்கும் செய்கிறது. ஓகேங்களா? சும்மா நம்ம டம்மியாக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு நானும் ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல காலேஜிலலாம். ஸோ அந்தமாரி சொல்லாமல், ஸோ ரியலாகவே நம்ம ஒர்க் பண்ணி ரியலாகவே நம்ம அதில் கூடிய அந்த டேட்டாஸ்லாம் காமிச்சு அப்படி பண்ணக்கூடிய இது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 என்ன நமக்கு கம்மி தான். ஓகேங்களா? 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் 2 பேர் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களே செய்கிறாங்க. ஓகேங்களா? மீதி எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்று காலேஜில் படிச்சிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஆன்லைன் கோர்ஸஸோ இல்லை டேட்டா ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேயோ படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ரியல் டைம் நம்ம செஞ்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்ச ஒரு டெவலப்பரை தான் இன்றைக்கி டிமாண்ட் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய ஏஐ டூல்ஸ்லாம் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஏஐ டூல்ஸு ப்ளஸ் இந்த வெப் டெவலப்பிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை
ஒரு இன்டகிரேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதில் கற்றுக்க போகிறீங்க. ஸோ நம்ம ஒர்க்கை வந்து கொஞ்சம் ஈஸியாகிறது தான் அந்த ஏஐ டூல்ஸு. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஐ வந்துச்சுன்னா வேலை வாய்ப்புலாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேலை வாய்ப்பு போகாது, அந்த வேலைகள்லாம் இருக்க தான் செய்யும். யாருக்கெல்லாம் அந்த வேலையை சீக்கிரம் செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஜாப்ன்றது அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படின்னா ஒரு 1000 பேர் செய்கிற வேலையை ஒரு 100 பேர் செஞ்சுருவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து அந்த ஒர்க்கை வந்து வேகமாக முடிக்க தெரியுதோ அந்த 100 பேராக அவங்க தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த ஏஐ டூலை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒர்க்குக்கு இந்த ஏஐ டூல்ஸ் வந்து நம்ம ஜஸ்ட் சப்போர்ட்டிங் டூலாக பயன்படுத்தி நம்ம ஒர்க்கை செய்ய போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் எப்படின்றதையும் இந்த ட்ரைனிங் செக்ஷன் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ என்னோடய முதல் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1000 வெப் டெவலப்பர்ஸாவது நான் வந்து என் லைஃப்பில் நான் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது இப்போ நான் ஒரு இந்த இயரில் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசல்யூஷனாக எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட வந்து 8 இயர்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். ஸோ இந்த ஃபீல்டு மீன்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா வெப் டெவலப்பிங் ப்ளஸ்ஸு பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற அந்தமாதிரி ஒர்க்கு நான் செஞ்சுட்ருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 8 to 9 இயர்ஸ் இப்போ 9 இயர்ஸ் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ நான் கற்றுக்கிட்ட அனுபவங்கள்லையும் ப்ளஸ்ஸு இதால் வந்து என்னென்ன செய்ய முடியும் அப்படின்றதையும் நம்ம வந்து இதில் கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து முழுக்க வந்து ஒரு ஜாபில் இல்லாமல் ஸோ சொந்தமாக நானே என்ன பண்ணுறேன்னா ஒர்க்லாம் எடுத்து ஆர்டர்ஸ்லாம் எடுத்து நானாகவே என்ன பண்ணுறேன்னா செஞ்சிட்ருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாபில் இருக்கிறத விட நிறைய ஸ்கில்ஸை உங்களுக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ நான் என்னெல்லாம் பண்ணுறனோ அதை அப்படியே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதையும் நீங்கள் கற்றுக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்களும் என்ன பண்ணணும் ஒரு நல்ல வெப் டெவலப்பராக மாற ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய விஷன். ஸோ இந்த விஷனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சில மிஷன்ஸ் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எல்லாராலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து செட் ஆகுமா அப்படின்னு தெரியாது. சில பேர் வந்து ஆசைப்படுவாங்க தவிர அவங்களுக்கு வந்து அதை எப்படி எடுக்கணும் அப்படின்றது தெரியாமல் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரியலாகவே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் நான் வந்து டெவலப் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி லேக்ஸில் சம்பாதிக்கணும், இல்லை நான் ஒரு ஃப்ரீலான்சராகவோ இல்லை ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாக ஒர்க் ஆகி நான் வந்து பண்ணணும், இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இப்படிலாம் உங்களுக்கு ஒரு ரியலாகவே ஒரு ஆம்பிஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகும். ஓகேங்களா? சும்மா ஒரு நேம் சேக்காக வந்து என்ன பண்ணாதீங்கன்னா இந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்ணாதீங்க. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னால் எவ்வளோ வேல்யூ உங்கள் ப்ரொவைட் பண்ண முடியுமோ அவ்வளோ வேல்யூ ப்ரொவைட் பண்ணி நான் அவங்க வந்து இந்த ட்ரைனிங் செக்ஷனை கொண்டு போகிறேன். ஸோ இது நிறைய பேருக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் செக்ஷன் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ எங்கேயுமே சொல்லித்தரதும் கிடையாது. ஏன்னா இது என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்ட நான் என்னுடைய மென்டார்ஸ்கிட்டலாம் கற்றுக்கிட்ட விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா நான் இது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ அதனால் இந்த விஷயங்கள் வெளியில் வேறு எங்கேயுமே யாருமே என்ன பண்ணுறாங்க சொல்லித்தர மாட்டாங்க. மேபி 1 or 2 வந்து இருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க சொல்லித்தரத்துக்கு வராங்களா இல்லைன்னு தெரில எனக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு இனிஷியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அதுவும் தமிழ் பீப்புள் நம்ம ஒரு தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இனிஷியேட் பண்ணுவோம் அப்படின்றதுலாம் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேங்களா? சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய கூடிய மிஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷன் 1. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிஷன் 1 தான் இருக்கீங்க. ஓகேங்களா? இந்த மிஷன் 1 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வெப் டெவலப்மெண்ட்னா என்ன? ஓகேங்களா? ஸோ இந்த வெப் டெவலப்மெண்ட் வச்சு நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், ஸோ அதுக்கு என்னென்ன பேசிக்ஸ் விஷயங்கள்லாம் தேவைப்படும் அப்படின்றத நம்ம இதில் கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பிகினராக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னா கூட நீங்கள் இதுலேருந்து என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி. ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு பேசிக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பேசிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கற்றுக்க போகிறது வந்து மெயினாக வந்து என்னது HTMLம் CSS மட்டும்தான். HTML and CSS மட்டும் கற்றுக்கிட்டால் எனக்கு வந்து வேலை கிடச்சிடுமா இல்லை எனக்கு இது பண்ணுவா முடியுமான்னு கேட்டால், ஸோ எடுத்தோடனே உங்களுக்கு வந்து பெருசாக சொல்லிக் கொடுத்து அதில் ஒரு விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லிக் கொடுத்து இதை வச்சே நான் உங்களை வந்து எப்படி ஏர்ன் பண்ணணும், எப்படி வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கணும், எப்படி சம்பாதிக்கணும், ஸோ அப்படின்ற சொல்லித்தருப்பேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டோ இல்லை வந்து ஜாவாவோ .NETஓ ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்கிறதை விட ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்ன இருக்கும், உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எடுத்தோடனே உங்களுக்கு வந்து நான் வந்து ரொம்ப அதிகமாக சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா உங்களை கற்றுக்கிறதுக்கே கஷ்டப்படுவீங்க. ஓகேங்களா? ஸோ கற்றுக்கிறதுக்கே கஷ்டப்பட்டீங்கன்னா எங்கே நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளைண்ட்டை பிடிச்சி அந்த கிளைண்ட்டுக்கிட்ட வந்து எப்படி ஒர்க்கை பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகிடும். ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப ரொம்ப பேசிக்காக வெறும் HTML and CSS மட்டுமே நீங்கள் பயன்படுத்தி என்ன பண்ண முடியும்னா
நீங்கள் வந்து ஒரு ஏர்னிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இனிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஜாபுக்கு போயிட்டு அங்கே கற்றுக்கிட்டு நான் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு நிறைய டெக்னாலஜி தெரியும். பட்டு இன்றைக்கி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர்லோட் மாதிரி இது படிக்கிறதா அது கற்றுக்கிறதான்னு சொல்லிட்டு நிறையா இருக்கிறதுனால ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்னிங் பண்ணுறதுக்கான வழிகள் என்னன்றது சொல்லி கொடுத்துருவேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் என்னென்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் இந்த HTML CSS அப்படின்றது தான் முழுக்க என்ன பண்ணுறோம் இதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட நோக்கமே வந்து இந்த HTMLையும் CSSையும் வச்சு ஒரு ஸ்டாட்டிக் பேஜஸை நம்ம என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ண கற்றுக்கணும். ஸ்டாட்டிக் வெப் பேஜ். ஓகேங்களா? இதுக்கு டிமாண்ட் இருக்கான்னு கேட்டால் டிமாண்டு கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஸ்டாட்டிக் பேஜை வச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் ஸ்டாட்டிக் பேஜ் லட்சக்கணக்கில் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? இதுவே நீங்கள் டைனாமிக் பேஜ்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ண கற்றுக்கிட்டீங்க, அதுக்கான கிளைண்ட்ஸ்லாம் பிடிச்சிங்க அப்படின்னா இன்னும் நிறைய நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது நம்ம போக போக பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்துனே உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ முதல்ல இதை வச்சு நீங்கள் வேலை வாங்க முடியுதா, இதை வச்சு நீங்கள் வந்து ஜாப் உங்களுக்கு ஆன்லைனில் எடுக்க முடியுதா, ஒர்க் எடுக்க முடியுதான்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மெல்ல என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைன்றதை நான் சொல்ல என்ன பண்ணால் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கம்யூனிட்டின்றது எதாவது பில்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் அப்படின்னு நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாங்குவீங்க, படிப்பீங்க, அதோட போயிடுவீங்க. ஓகேங்களா? பட் இந்த கம்யூனிட்டி அப்படின்னு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டே டு டே வந்து டெய்லிக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லிக்கோ இல்லை வீக்லிஸ் எனக்கு எப்போ ஃப்ரீ இருக்கோ அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நம்ம எல்லாம் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி இருந்து என்ன பண்ணுறோம்னா இந்த ஒர்க்கை வந்து நம்ம செய்ய போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் எனி டைம் எனி ஹெல்ப் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த ரிசோர்ஸை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து மிஷன் 1. ஸோ மிஷன் 1ல் நீங்கள் இருக்கீங்க. இந்த மிஷன் 1ல் நீங்கள் கற்றுக்க போகிறது வெறும் HTML and CSS அப்படின்ற விஷயம் தான். ஓகேங்களா? சரி, நம்ம இதில் எங்கே ஒர்க் பண்ணி எப்படி சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கிளைண்ட்ஸ் எடுத்து தான் நம்ம வந்து சம்பாதிக்க போகிறோம். பட் கிளைண்ட்ஸை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கணும். சின்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்குது. அந்த ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கிட்டு தான் நீங்கள் என்ன முடியும்னா, அதாவது ஒரு ஒர்க்கு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் நீட்ஸ்லாம் நீங்கள் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து கிளைண்ட்ஸை வந்து என்ன பண்ண அடுத்த ஸ்டேஜ் போகும்போது நீங்கள் ஈஸியாக வந்து எடுக்க முடியும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்னென்ன பிளாட்ஃபார்ம்லாம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச எந்த பிளாட்ஃபார்ம் தான் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபியூச்சர் எடுத்துக்கோங்க. பட் இப்போதுக்கு நான் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு வந்து நம்ம ட்ரைனிங்கில் கொண்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஃப்ரீலான்சர் அப்படின்ற ஒரு சைட்லாம் இருக்கும். அதாவது இந்த ஃபைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஜாப் வாங்குறது அப்படின்றது ஒரு கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேங்களா? ஸோ உடனே நீங்கள் வந்து ஜாப்லாம் கொடுத்துருவாங்கன்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து சில எஃபோர்ட் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் பாருங்களேன், நான் இது இருக்கிறேன், இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து வெப் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு பேஜ் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வெப் டெவலப்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னா இங்கே நான் சொன்ன அந்த வேர்ட்ப்ரெஸ் மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம கூட பார்ப்போம். ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் போக கற்றுக்குறீங்க. ஸோ கஸ்டமைஸ்டு வெப்சைட்ஸ் ரெடி பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெப்சைட் அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள். ஸோ நிறையா ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பட் ஆனால் நம்ம வந்து கஸ்டமர்ஸை வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்தும் உங்களுக்கு கிடைப்பாங்க. பட் இதுலேருந்து உங்களுக்கு உடனே கிடைக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேட்டிங்ஸ்லாம் நீங்கள் வந்து ஏற்றணும். ஸோ இந்த மாதிரி லெவல் 1 லெவல் 2ன்னு சொல்லிட்டு சின்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டார் ரேட்டிங்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி வாங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஜாப் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் எடுத்தோடனே இதில் போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம கிளைண்ட்ஸை இனிஷியல் என்ன பண்ணோம்னா இது வழியாக நம்ம வந்து பிடிக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதில் தான் நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைலை வந்து நீங்கள் செட் பண்ண போகிறீங்க, உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண போகிறீங்க, எல்லாம் செய்ய போகிறீங்க. அதே மாதிரி இன்னொரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது, இந்த அப்வொர்க் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த அப்வொர்க்குன்றது பார்த்திங்கன்னா ஃபைவர் அப்படின்றது சின்ன ஒர்க்குக்கெலாம் வந்து இந்த ஃபைவருக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சின்னதுலேருந்து மீடியம் வரைக்கும் எடுக்கிங்கன்னா இது ஓகே. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ்டான ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுக்கிறீங்க, கொஞ்சம் பெரிய கிளைண்ட்ஸ்லாம் பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த அப்வொர்க் அப்படின்ற ஒரு ஒர்க்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு தான் நம்ம என்ன பண்ணால் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து செய்ய போகிறோம். ஓகேங்களா? இந்த 2 பிளாட்ஃபார்மு. ஸோ இது வந்து இப்போ நீங்கள் பண்ண மாட்டீங்க, அடுத்தடுத்த ஸ்டேஜஸ், அதாவது அடுத்தடுத்த மிஷன்ஸ் நீங்கள் உள்ளே போக தான் நான் ஒவ்வொன்றா சொல்லி தருவேன். ஓகேங்களா? ஸோ
எல்லாருக்கும் எல்லா விஷயமும் வந்து செட் ஆகாது, நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த விஷயத்த நீங்கள் வந்து சரி பண்ணீங்க அப்படின்னா தான் நான் வந்து உங்களுக்கு அடுத்த விஷயத்த கைட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 சக்ஸஸ்ஃபுல் ஓகேங்களா வெப் டெவலப்பராக ஆக்கணும். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ஏனோ தானோன்ற வெப் டெவலப்பராக கூடாது, ஒரு சக்ஸஸ்ஃபுல் வெப் டெவலப்பராக மாறணும். அவங்க வந்து ஒரு வேலைக்கு போய் நான் வந்து காமிக்கும்போது உங்களை பார்த்த உடனே அவங்க வேலையை எடுக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் என்ன இருக்கணும், ஒரு வெப் டெவலப்பராக நீங்கள் வந்து இருக்கணும். ஓகேவா? சரி, இந்த மிஷன் 2 போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் பற்றி நம்ம கற்றுக்க ஆரம்பிப்போம். ஓகேங்களா? இந்த மிஷன் 2 போகும்போது என்ன பண்ணுவோம், இந்த ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, ஸோ இதை பற்றி நம்ம கற்றுக்க ஆரம்பிப்போம். ப்ளஸ் நம்ம என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதில் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த HTML அண்ட் CSS நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நீங்கள் வரும்போது நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது உள்ள நம்ம ப்ராஜெக்ட்ஸு, போர்ட்ஃபோலியோ பில்டிங்கு, அப்புறம் இந்த ஃபைவர், இந்த ஃப்ரீலான்சிங்லாம் இருக்கு இல்லையா, இந்த சைட்டை வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி ரெடி பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ இப்போதுக்கு நான் வந்து அடுத்தடுத்த மிஷன்ஸ் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் மிஷன் 3 இருக்குது. ஓகேங்களா? அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மிஷன் 4 அப் டு மிஷன் 5 வரைக்கும் நமக்கு வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மிஷன் 3, மிஷன் 4, மிஷன் 5லாம் இப்போ நான் சொல்ல விரும்பலை. ஸோ இப்போதுக்கு நான் அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேசிக் கற்றுக்கிறதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரியான சைட்ஸில் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி வந்து கிளைண்ட்ஸை எடுக்கலாம், அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து என்னென்னலாம் செட்டப் வேணுமோ அதெல்லாம் இங்கே வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ HTML அண்ட் CSSஐ படிக்காமல் தெரியாமல் என்ன கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் நீ வரக்கூடாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல HTML அண்ட் CSS அப்படின்றத கற்றுக்கோங்க. அதுக்கு ஒரு 10 டேஸ் இருந்தால் போதும். ஓகேங்களா? ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்ல. ஒரு 10 டேஸ்லேருந்து 1 வீக்கில் நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டிங்கனாலே போதும், ஈஸியாக கற்றுட்டு போயிடலாம். ஸோ அதை இன்னும் ஈஸியாக எப்படி செய்யணும் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ வேகமாக நீங்கள் வந்து செஞ்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த HTML அண்ட் CSSஐ மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்டேஜோடைய நோக்கம். ஸோ இந்த HTML CSS நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது நம்ம வந்து பண்ணக்கூடியது மிஷன் 2 நோக்கி நம்ம போயிடும். ஓகேங்களா? ஸோ இதில் எல்லாத்துக்கும் நான் வந்து உள்ளார கூட போகிறது கிடையாது. ஸோ வெரி மச் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். ஓகேங்களா? நான் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கிறேன், நான் இதை செய்ய ரெடியாக இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு எனர்ஜியோடு நீங்கள் இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே வர முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடம்லாம் போகும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி இந்த இடத்துலேருந்து இந்த 3rd பிளேஸ் நீங்கள் போகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்கம் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சின்ன அமௌண்ட் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதிலேருந்து நம்ம வந்து அடுத்த சில விஷயம்லாம் கற்றுக்க போகிறோம். இங்கே இன்னும் உங்களுடைய இன்கம் அப்படின்றது க்ரோத் ஆகும். அதுலேருந்து இங்கே நம்ம போகும்போது உங்கள் இன்கம் இன்னும் டபுள் ட்ரிபிள் மடங்காக கூட என்ன ஆகலாம், நீங்கள் கொண்டு போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே செய்ய போகிறோம். ஸோ இதோட விஷயமே வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் ஆன்லைன், ஏர்ன் ஆன்லைன் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ லேர்ன் ஆன்லைன், ஆன்லைன்லேயே படிங்க, ஆன்லைன்லேயே ஏர்ன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏர்ன் ஆன்லைன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பண்ணுற ஒர்க்குமே அதுதான். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் வச்சுருக்கேன். ஸோ இந்த சிஸ்டம், இந்த ஒய்ஃபை கனெக்ஷன் இதுதான் வந்து இதுக்கு முதலீடாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒர்க்கை பண்ணுறது கண்டிப்பாக உங்கள் லேப்டாப்போ இல்லை வந்து ஒரு பிசியோ என்ன பண்ணுங்க வச்சுக்கோங்க, ஒரு நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ எல்லா ஒர்க்கையும் நம்ம ஆன்லைனில் எடுக்க போகிறோம், எல்லாம் செய்ய போகிறோம். அதனால் கண்டிப்பாக ஓரளவுக்கு டீசெண்டான இன்டர்நெட் இருந்துச்சுன்னா நல்லது. ஓகேங்களா? ஸோ இது இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த இது செட் ஆகாது. ஸோ அட்லீஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு செகண்ட் ஹேண்ட்லேயாவது ஒரு லேப்டாப்ஸோ ஏதாவது என்ன பண்ணுங்கன்னா வாங்கி பண்ணுங்கள். இது நம்மளுடைய சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு வந்து இருக்கணும். சப்போஸ் வந்து ஆல்ரெடி கம்ப்யூட்டர் எல்லாம் இருக்குது அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னொன்று இந்த HTML CSSலாம் செய்யறதுக்கு வந்து ரொம்ப ஹைடெக் கம்ப்யூட்டர்லாம் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பிசி நீங்கள் வாங்கினா கூட போதும். நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஒர்க்கை நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஈஸியான ஒர்க்கு தான். கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா நம்ம ஒர்க்கு கொஞ்சம் ஹேங் ஆகாமல், கொஞ்சம் லேக் ஆகாமல் நம்ம என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் நம்முடைய விஷன், அதே மாதிரி நம்முடைய மிஷன். அதே மாதிரி நம்ம எப்படி சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைனில் வந்து கிளைண்ட்ஸ் எடுத்து அந்த கிளைண்ட்ஸ் மூலிமா நம்ம சம்பாதிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம லைஃப்பில் நமக்குன்னு வந்து ஒரு கோல் அப்படின்னு ஒன்று இருக்கணும். ஓகேங்களா? ஸோ கோல் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்க, எந்த டைரெக்ஷனில் போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க அடுத்தது உங்கள் லைஃப்பில் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியாது. ஓகேங்களா?
ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலில் போய் என்ன பண்ணுறோம், 1 2 3 ABCD அடிஷன் சப்ட்ராக்ஷன் இந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கற்றுட்டு 11th 12th இதெல்லாம் முடிச்ச வரைக்கும் மார்க் எடுத்துகிட்டு நம்ம வந்து காலேஜுக்கு போகிறோம். ஸோ காலேஜுக்கு போகிறதுக்கான கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் படித்ததில் நான் ஒரு சப்ஜெக்டை தேர்ந்தெடுக்கிறேன். அதில் நான் வந்து என்ன பண்ணணும், மாஸ்டர் பண்ணணும், அதை நான் இன்னும் இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு கற்றுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ஜாபுக்கு போகிறோம். ஸோ ஜாப் எதுக்காக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நம்ம தியரியாக கற்றுக்கிட்ட விஷயத்த வந்து ரியல் டைம் ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணணும், இங்கே அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்றது தான். ஸோ ஜாப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒபே த பாஸ். ஓகேங்களா? ஸோ பாஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும், கேட்டு நடக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வந்து என்ன ஏதுன்னு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் ஒருத்தவங்க சொல்ல நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க்கை செய்கிறோம். அதுக்கு நமக்கு என்ன பண்ணுறோம், ஒரு சம்பளம் கொடுக்குறோம். ஸோ இப்போது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் லைஃப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பண்ணால், அவங்ககிட்டருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், கெயின் பண்ணணும். ஓகேங்களா? அந்த நாலேஜையும் கெயின் பண்ணிக்கணும். ஸோ நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உங்களோட ஸ்கில்லெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா டெவலப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சொந்தமாக என்ன பண்ணுங்கன்னா, ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாக மாறணும். ஸோ செல்ஃப் எம்ப்ளாயாக மாறணுன்னா உடனே வேலையை விட்டுட்டு மாறுறது கிடையாது. வேலையில் இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், நீங்களாவே ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நீங்களாகவே செய்ய ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் செல்ஃப் எம்ப்ளாயி. இப்போ போக போக என்னென்னா ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாகச்சு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு 2 பேரை வச்சு என்ன பண்ணுறீங்க, வேலை பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னும் ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக எடுக்கிறீங்க, நிறைய ஆட்கள் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா, ஒரு சிஸ்டம் அப்படின்றது உங்களுக்கு வந்து இப்படி பில்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது என்ன ஆகிடும், உங்களுக்கு ஒரு பிஸ்னஸாக உங்களுக்கு என்ன ஆகிடும்னா ஃப்யூச்சரில் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ ஓகே, இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் வருது அப்படின்னா அந்த பணத்தை இன்னும் டபுள் ஆகிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், இன்வெஸ்ட்மெண்ட் கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பணத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அது வந்து இன்னும் டபுளாக என்ன ட்ரிபிளாகவோ உங்களுக்கு வந்து மாறப்போகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நீங்களே தொழிலாளி நீங்களே முதலாளி அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலேருந்து கமெண்ட் பண்ணுவீங்க. கமெண்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி கீழே இருக்கவங்க எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒர்க்கை முடிச்சு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் ஜென்ரேட் ஆகும். அந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், நான் சில இடங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கற்றுக்கணும் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்ட் பண்ண என்ன பண்ணால் உங்கள் மணி வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஆகிட்டே வரும். அதாவது சேவிங் அப்படின்றது ஒன்று இருக்குது, இன்வெஸ்டிங் ஒன்று இருக்குது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வேறு. சேவிங் அப்படின்றது என்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்குது அப்படின்னா அது பாதுகாப்பாக நான் என்ன பண்ணுறேன், வச்சுக்கிறேன். ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இந்த 10 ரூபான்றது 11 ரூபாயாக மாறணும், 12 ரூபாயாக மாறணும், 13 ரூபாயாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை டெவலப் பண்ணுறதுக்கான ஒர்க்கை நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதனால் வந்து இந்த இன்வெஸ்டிங்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த பிஸ்னஸ் அப்படின்றது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க்கை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இல்லையா? இப்போ உங்கள்கிட்ட சில பேர் வந்து ஃபைனல் இயரில் இருக்கீங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் இருக்கீங்க, சில பேர் வந்து தேர்ட் இயரில் இருக்கீங்க. ஸோ எப்படி இருக்கீங்க, பட் ஆனால் உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 months அப்படின்றது உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 6 monthsக்கு மேலே இருந்தாலுமே சூப்பர் தான், பட் 6 months அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? இந்த 6 months நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங்கை நீங்கள் வந்து ஃபுல்லாக எடுத்துக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ 6 மாதத்துக்கு படிக்குமான்னு அப்படின்னு பயப்படாதீங்க. எல்லாருக்கும் 6 மாதம் கிடையாது. ஸோ விருப்பப்படுறவங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் நீங்கள் வந்து போகணும், நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது போகும். இது வந்து லைஃப் லாங் எஜுகேஷன் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த கமிட்டியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது என்ன கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருப்பேன். பட்டு இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸை மட்டும் என்னால் வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து கொண்டு போக முடியும். நான் வந்து உங்களை பிடிச்சி இழுத்துட்டுலாம் போக முடியாது. ஓகேங்களா? உங்களுக்கு சம்பாதிக்கணும், உங்களுக்கு லைஃப்பில் மேலே முன்னேறி வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் என்னால் வந்து கைட் பண்ண முடியும். ஓகேங்களா? அது உங்களுடைய பொறுப்பு. ஓகேங்களா? உங்களுடைய மைண்ட் செட்டு அப்படி இருக்கணும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து நான் அடுத்த ஸ்டேஜ் நான் மூவ் ஆகணும், நான் நினச்ச கனவுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன், உங்கள் ட்ரீம்க்கு நோக்கி நான் போக போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இது நோக்கமே நம்ம வந்து என்னது, ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறது ப்ளஸ் வந்து வெப் டெவலப்பராக ஆகிறது அப்படின்றது தான். ஓகேங்களா? பட்டு கூடவே அடிஷ்னல் சில ஸ்கில்ஸ்லாம் சேர்ந்து சொல்லி தருவேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் போகிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்கில்ஸ் நிறைய லேர்ன் பண்ணிட்டே வருவீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா கெயின் பண்ணிட்டே வருவீங்க, பணமும் அதிகமாக சம்பாதிச்சிட்டே வருவீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நடக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம காலேஜ் முடிச்சிடுறோம். ஓகேங்களா?
ஸோ காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட்டு அதுலேயும் நமக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து புரியாத மாதிரியே இருக்கும். ஒரு தெளிவு இல்லாமல் நீங்கள் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதோட காலேஜ் முடிஞ்ச கையோட நம்ம என்ன பண்ணணும், ஒரு வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் வேலைக்கு போய் என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க, உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கலான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நல்ல ஸ்கில்டு லேபராக வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்கில் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்காக கற்று வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் முக்கியம். ஸோ ஓகே, இதை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 டேரக்ஷனாக பிரிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா எல்லாருக்கும் அப்படியே படித்த உடனே வேலை கிடச்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. நல்ல ஒரு வருஷமோ இல்லை ஒரு 6 மாதமோ என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து அந்த வேலைக்காக ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் டிலே ஆகுது இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். ஸோ ஒன்று வந்து ஜாபுக்கு போகிறவங்க, இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாயாக ஆகணும்னு நினைக்கிறவங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் போகலாம். செல்ஃப் எம்ப்ளாய் மீன்ஸ் ஃப்ரீலான்சராக. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் போக போகிறீங்க. ஸோ இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா ஜாபுக்கு போயிட்டு ஜாபில் இருந்து சில விஷயம் கற்றுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் எம்ப்ளாயாக மாறி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கான டீம் இருக்குது. அந்த டீமுக்கு சில ஒர்க் கொடுத்தேன் அப்படின்னா அவங்களும் சில விஷயம் என்ன பண்ணுறாங்க, முடிச்சு கொடுத்துட்ருக்குறாங்க. ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களும் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நான் வந்து இந்த ஸ்டேஜ் இதை நான் ஃபாலோ பண்ணேன். ஓகேங்களா? பட்டு உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 2த்தில் வந்து எந்த ரூட் எடுக்க போகிறீங்கன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இல்லை 2மே கம்பைன் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அது உங்கள் இஷ்டம் தான். ஓகேங்களா? நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. இல்லை இந்த ரூட்டில் நீங்கள் போனாலும் ஓகே தான். ஓகேங்களா? இந்த 2 ரூட்மே என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இப்படி போயிட்டு நீங்கள் இப்படி வந்து என்ன பண்ணலாம், செல்ஃப் எம்ப்ளாயை மாதிரி அப்புறம் கூட என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணி நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக ஆகலாம். ஓகேங்களா? இல்லைன்னா ஜாப்லேருந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்தது என்ன பண்ணலாம், ஒரு இன்வெஸ்டராக மாற்றலாம். ஸோ இது எப்படி வேணால் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். பட் நம்ம நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா, இப்படி ஒரு செட்டப்பை வந்து நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் பண்ண போகிறோம். ஸோ ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதில் போய் கற்றுக்க போயின்னா கற்றுக்கோங்க. ஸோ செல்ஃப் எம்ப்ளாயாக நீங்கள் போகணும் அப்படின்னாலும் பண்ணலாம். பட் 2த்துக்கும் போகணும் அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன தேவைன்னா, இந்த ஸ்கில்லு, ஒரு நாலேஜு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சால் தான் என்ன முடியும், உங்களால் வேலைக்கும் போக முடியும், ஒரு ஃப்ரீலான்சராக நீங்கள் இருக்கணும்னாலும் எடுக்க முடியும். ஓகேங்களா? அதேமாதிரி இப்போ ஜாபுக்கு போகணும்னு நினச்சாலே என்ன கேட்குறாங்க, ஃப்ரெஷராக இருப்போம், ஃப்ரெஷர்கிட்ட போய் என்ன இருப்பாங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க, இல்லை அனுபவம் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அனுபவத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 மாதம் ஒர்க் பண்ணி இந்த ஃப்ரீலான்சர்ஸ் மூலிமா அனுபவத்தை எடுக்க போகிறோம். ஸோ நிறைய கிளைண்ட்ஸ்லாம் வேணாம், ஒரே கிளைண்ட்டு 2 கிளைண்ட்டு கூட ஒர்க் பண்ணால் கூட ஓகே தான். ஓகேங்களா? ஸோ அந்த 1-2 கிளைண்ட்டு கூட ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து சம்பாதிச்சிட்டிங்க, நீங்கள் வந்து ரிசல்ட்டை காட்டுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஜாப் காட்டலாம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். இப்போ உங்கள் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இந்த 50 பேரில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா வெப் டெவலப்பராக ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க? கிட்டத்தட்ட ஒரு 25 மெம்பர்ஸ் வந்து ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 25 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஆன்லைனில் படிப்பாங்க, சில பேர் வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போய் படிப்பாங்க. ஓகேங்களா? சில பேர் யூடியூப்பில் படிப்பாங்க. ஸோ அப்படி படித்து அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா எல்லாத்திட்டையும் காமன் என்னமா இருக்கும், ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், டிகிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த கோர்ஸோடைய கம்ப்ளீட் பண்ண சர்டிஃபிகேட் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட ஒரு சில பேர்கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, சில பேர்கிட்ட அது கூட இருக்காது. ஓகேங்களா? பட் இந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரியல் டைம் ப்ராஜெக்டாகவே இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு கிளைண்ட்லையும் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எந்த ஒரு அமௌண்ட்டும் சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட்டு ஒரு சேக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நானும் ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு ஒரு ப்ராஜெக்டில் வச்சுக்கிட்டு இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜாபை வாங்க பார்ப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட டிகிரி வந்துட போகுது, இப்போ இந்த இன்டர்ன்ஷிப் இந்த விஷயம்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, இந்த ட்ரைனிங் முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சர்டிஃபிகேட்டும் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். ஸோ அடுத்தது இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரியல் டைமாக எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளைண்ட்டுக்கிட்டேருந்து நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சக்ஸஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை நீங்கள் வந்து ஷோ பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா அந்த காசு, இன்கம், ஓகேங்களா, இதை காமிக்க போகிறீங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுமே தெரியாமல் இல்லை இந்த மாதிரி வந்து அரைக்குறையாக தெரிஞ்சுட்டு வரவனை வந்து வேலை கற்றுப்பாங்களா, இல்லை ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட டீல் பண்ணி அங்கேருந்து நீங்கள் வந்து இன்கம் சம்பாதிச்சு
இந்த பாருங்கள், ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்டு நான் டீலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்கம் ப்ரூஃபோடு நீங்கள் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ ஒரு கம்பெனி உங்களை ஏன் வேலைக்கு எடுக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிக்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், உங்களால் அந்த கம்பெனிக்கு வந்து லாபம் வேணும் அப்படின்றது தான். பட் நீங்கள் கம்பெனியில் சேர்த்துக்கு முன்னாடியே நீங்கள் லாபம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படின்றத தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் சொல்கிறது தான் ரேட்டு. ஓகேங்களா? உங்களை மாதிரி ஆட்கள் தான் வந்து டிமாண்டு ரொம்ப ரொம்ப அதிகம். உங்களை எஸ்பெஷலி நம்ம தமிழ் ஆடியன்ஸில். ஓகேங்களா? ஸோ வெளிநாட்டில் மற்றத்துலாம் கூட கொஞ்சம் செய்கிறாங்க. பட் நம்மளுடைய தமிழ் ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக என்ன செய்யுதுன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செய்யறதுன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து அந்த ப்ராஜெக்ட்ஸை நம்ம என்ன பண்ணணும், இன்கம்க்கு கொண்டு வந்து அந்த இதை சப்மிட் பண்ண அந்த ஹோல் ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல் ரிசல்ட்டை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறது தான் இந்த 6 மந்தில் உங்களுக்கான சேலஞ்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து சும்மா சிம்பிளாக ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தா கூட போதும். இங்கே நீங்கள் 10 ப்ராஜெக்ட் காமிக்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட ஒர்க் பண்ணணுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் வச்சு காமிச்சிங்க அப்படின்னா, இதை வச்சு நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸும் எடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஜாபுக்கும் போகலாம். உங்களை என்ன கேட்க போனால் நீங்கள் வந்து இந்த ஸ்கில் கற்றுக்கிட்டு ஜாபுக்கு போங்க. உங்களை ஏன் ஜாபுண்டா வந்து ஃபஸ்ட்டு நமக்கு சேஃப் ஜோன். ஓகேங்களா? ஸோ சேஃபாக நீங்கள் இருந்துக்கணும். அதே நேரத்தில் இந்த ஒர்க் என்ன பண்ணுன்னா பார்ட் டைமாக எடுத்து பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா உங்களுக்கு சேலரி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சேலரியில் ஒரு போர்ஷன் ஆஃப் சேலரி என்ன பண்ணுங்கன்னா ஒருத்தங்களுக்கு ஹையர் பண்ணி ஒரு 10,000 ஹையர் பண்ணி என்ன பண்ணுங்கள், அவங்கள வச்சு என்ன பண்ணுங்கன்னா அந்த ஒர்க்கை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஜாபுக்கு போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த ஃப்ரீலான்சிங் அப்படின்றது போங்க. பட் இப்போதுக்கு நம்ம நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 மாதத்தில் நம்ம ஸ்கில் டெவலப் பண்ணுறோம், இந்த ப்ராஜெக்ட்ஸை எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதோடைய ஒர்க்கு, இந்த ஃப்ளோவே போகுது. ஸோ இதில் நல்லா நீங்கள் பண்ணுறீங்க, நல்லா செய்கிறீங்க அப்படின்னாலே ஸோ என்னுடைய சைட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு இன்டர்வியூ விஷயங்கள், ஓகேங்களா, எங்கெங்கே ஜாப் வேக்கன்சிஸ் இருக்குது, ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன், அதுக்கான சப்போர்ட்டும் பண்ணுறேன். ஸோ அதுக்கு எப்படி நம்ம வந்து தயாராக இருக்கணும் அப்படின்றது. ஆனால் எல்லாருக்கும் நான் இது கைட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா ஜாபுன்றது நீங்கள் கண்ணை மட்டும் வாங்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் செய்யாமல் இருந்துக்கிறவங்களுக்கு தான் ஜாபுன்றது கிடைக்காது. ரொம்ப தலைவலியை பிடிச்ச மாதிரி அழைச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டேரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் போய்ட்டு உங்களை வந்து காமிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷர் கிடையாது. ஒரு கிளைண்ட்டோட ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஃப்ரெஷர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ யார் ஃப்ரெஷர் அப்படின்னா எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் ஒரு ஆள் இருக்காங்களே அவங்க தான் ஃப்ரெஷர். ஸோ அப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து செகண்ட் இயரில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 கிளைண்ட்டோட ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வரும்போது இன்டர்வியூக்கு போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷர் கிடையாது, நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் புதுசாகவே டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் படிக்கும்போதே என்ன ஆகிட்டீங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஆகிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா வெளிநாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ஈஸியாக கிடைக்கிது, அவங்க ஈஸியாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதுக்கான ஒர்க்கு அவங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா? பட் நம்ம ஊரில் வந்து அதெல்லாம் தெரியாதனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்காமல் ப்ராஜெக்டை சும்மா செஞ்சு வச்சுட்டு காமிச்சிருக்காங்க, நம்ப மாட்டுறாங்க யாரும் எடுக்கிறவங்களாம். ஸோ அதனால் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக போகிறோம். ஓகேங்களா? கொஞ்சம் ஃபஸ்ட் இயரில் இருக்கீங்கன்னா செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? இல்லை நீங்கள் ஃபைனல் இருக்கீங்களா ஒரு 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு பண்ணிச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வேலைன்றது கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் ரெடியாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க உங்களை தான் தேடுறாங்க. பட்டு நம்ம போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா போகிறோம், அதுலேருந்து அப்படியே நம்மளை ஃபில்டர் தான் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ட்ரைனிங் செக்ஷன் அப்படின்றது கம்ப்ளீட்டாக நீங்கள் இது வரைக்கும் எந்த கோர்ஸ்லேயுமே எங்கேயுமே நீங்கள் படிக்காத ஒரு ட்ரைனிங் இருக்க போது. ஸோ இதில் வந்து ரியல் டைமாக ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ என்னோடய சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் வந்தால் மட்டும்தான் உங்கள் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வேல்யூ நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இன்கம் பாருங்கள், சம்பாதிக்கலாம். ஸோ எவ்வளோ சம்பாதிக்கணுன்றது அன்லிமிட்டெட். ஓகேங்களா? ஸோ உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ சம்பாதிச்சிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ என்னுடைய கோல் நான் சொல்லிட்டேன், நான் திரும்பவும் கூட ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். ஸோ என்னுடைய கோல் வந்து சக்ஸஸ்ஃபுல் 1000 வெப் டெவலப்பர்ஸை நான் வந்து என் லைஃப்பில் உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மிஷன்ஸ் இருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 மிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மிஷனில் இருக்கீங்க. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மிஷன் 2, மிஷன் 3, மிஷன் 4, மிஷன் 5 வந்துடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மிஷன் 3 வரும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா?
மிஷின் 4 போகும்போது நீங்களே வந்து ஒரு ஸ்டடியாக கொஞ்சம் மாற ஆரம்பிப்பீங்க. மிஷின் 5 வரும்போது பார்த்தீங்கன்னா இன்கம் இன்னும் உங்களுக்கு என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே குட்டியாக வருது அப்படின்னா இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுப்பீங்க. இங்கே வரும்போது உங்களுக்கு நிறையா வரத்துக்கு ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் தான் உங்களுக்கு லைஃப் டைம் நான் சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இதை வந்து 6 மாதத்தில் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? பட் என்னோடய கோல் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண கிடையாது. ஓகேவா? ஓரளவுக்கு கிளைண்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய பண்ணலாம். அதேமாதிரி இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டு, ஓகேங்களா? ஸோ எல்லாமே கவர் ஆக போகுது. ஆனால் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டு எல்லாத்துக்கும் கிடையாது. ஸோ முதல்ல HTML CSS ஒழுங்காக படிங்க. அப்புறம் போக போக ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஆகுங்க. ஸோ ஏன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு நீங்கள் போய் வேலை கட்டினா யாரும் கொடுக்க போது கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நம்ப மாட்டாங்க. உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் தெரியும் அப்படின்னா எப்படி நம்புவாங்க? ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னா குறைஞ்சது 5லேருந்து 8 வருஷம் ஒர்க் பண்ணால் தான் அவங்க வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு ஏற்றுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்துக்கிட்டு நான் ஃபுல் ஸ்டாக் படிக்க போகிறேன் படித்தாங்க கூட நீங்கள் ஃபுல் ஸ்டாக்கில் ஒர்க் பண்ண போதே கிடையாது. ஓகேவா? அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷர் கிட்டேயோ இல்லை ஒரு 1 or 2 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா மட்டும் தான் பார்ப்பாங்க. இப்போ வந்து CSS நல்லா தெரியும், இல்லை வந்து JavaScript நல்லா தெரியும் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் மட்டும் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பட் ஃபுல் ஸ்டாக்ன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சா தான் பேக் எண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, ஃப்ரண்ட் எண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களால் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா வேலை கிடைக்கும் போது பேக் எண்டில் கிடைக்குதா ஃப்ரண்ட் எண்டில் கிடைக்குதான்றது நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் முதல்ல பேசிக்காக நான் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோங்க. அப்புறம் போக போக என்ன பண்ணுங்க. ஸோ நான் ரொம்ப பிரம்மாண்டமாக அப்படியே ப்ளஸ் ஸ்லைட்லாம் போட்டுலாம் நடத்தப்போ கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுடைய டீச்சர்ஸ் வந்து எப்படி போர்டில் எழுதி போட்டு நடத்துவாங்களோ அதே மாதிரி தான் நடத்த போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். டைம் அதிகமாக எடுத்துக்காதீங்க. ஸோ டாஸ்க்லாம் கொடுத்தேன் அப்படின்னா அன்றைக்கி டாஸ்க்லாம் என்ன பண்ணுங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஃபுல்லாக முடிங்க. அதேமாரி வந்து உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நான் கேஷ் போனஸ்லாம் வச்சுருக்கேன், கேஷ் ப்ரைஸ்லாம் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் வந்து உள்ளே வரீங்க, எவ்வளோ பேர் படிக்கிறீங்க, ஸோ இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ்லாம் வந்து அதிகமாகவே கிடைக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து போக போக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல், அது எல்லாத்துக்கும் கேஷ் கிடையாது. ஸோ யாரெல்லாம் வந்து நான் சொல்கிற ஒர்க்கை கரெக்டாக முடித்து ரிசல்ட்டை கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே டாப் 3 மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கேஷு, மற்றவங்களாம் ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி சம்திங் கொடுப்பேன், கிஃப்ட் மாதிரி கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நமக்கு இதில் கொஞ்சம் அவார்டு ரிவார்ட்லாம் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு வந்து எதுவுமே கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் எல்லாமே கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் அப்படின்ற விஷயம் இருக்குது. ஓகேங்களா? 2வது விஷயம் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். 3வது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் இன்கம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரிஞ்சுப்பீங்க, இல்லை இன்கம் சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இன்கம் வந்துடும். அதாவது ஃபுல்லாக முடிச்சுன்னா நிறையா சம்பாதிப்பீங்க. நீங்கள் டிலே பண்ணினா எனக்கு தெரியாது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரைஸ் ரிவார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப் டைம் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் நான் போக போக உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அந்தந்த கேட்டகரிக்கு போகும்போது உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும். இந்த கம்யூனிட்டியில் எப்பயுமே இருங்க. உங்களை அவங்க காண்டாக்ட் நம்பரை வந்து மாற்றினா கூட என்கிட்ட சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு பிசி ஆர் லேப்டாப், ஓகேங்களா, அப்புறம் வித் குட் இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்றது நீடு. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான சொல்லித்தரேன். நிறைய டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுமாதிரி ஏஐ விஷயங்கள்லாம் போக போக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்புறம் கிளைண்ட்ஸை கவர் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரொம்ப பெருசாக தெரியாது. உங்கள்கிட்ட கம்ப்யூட்டருக்கு இன்டர்நெட் இருக்குனாலே போதும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் போக போக நம்ம வந்து நீங்கள் சம்பாதிக்க இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ரோத் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இன்ட்ரடக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று சென்ட் பண்ணுவேன். அந்த ஃபார்மில் உங்களுடைய ஃபீட்பேக்கு, உங்களுடைய ட்ரீம் எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, நான் வந்து இப்படி சம்பாதிக்கணும், அப்படி சம்பாதிக்கணும், அதை பண்ணணும், இது பண்ணணும்னு நினைப்பீங்கள்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ட்ரீமு, ஓகேங்களா, ஸோ உங்களுடைய கோல் என்ன வச்சுருக்கீங்க, அது ஒரு க்ரைஸியான கோலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? ஸோ இந்த வெப் டெவலப்பராக ஏன் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு மெசேஜ் பாக்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லிவிட்டு இந்த செக்ஷன் உங்களுக்கு, இந்த கிளாஸஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எனக்கு வந்து அதில் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, பை.